தமிழ் பேசும் உறவுகளுக்கு வணக்கம். இது உங்கள் ஏ தமிழ். நாம் இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் என்ன கேட்டிங்கன்னா, அதாவது ரேஷன் கார்டு குடும்ப அட்டை சம்மந்தப்பட்ட விவரங்களுக்கு அதாவது நம்ம செயல்படுத்தாகட்டும், அதாவது கடை எப்போ திறந்துருக்காங்க, அதாவது கடையில் சரக்கு இருக்கா, இல்லை கடை திறந்துருக்காங்கன்னா அவங்க எப்போல்லாம் வேலை நேரம் இருக்குது, என்றைக்கெல்லாம் லீவு அப்படிங்கிறத பற்றி நம்ம வீட்டில் இருந்தே நம்ம மொபைல் மூலமாகவே தெரிஞ்சுக்கலாம். இதுக்காக நம்ம வீண் அலைச்சதாக கடைக்கு போய் பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. இல்லை உங்களுக்கு அந்த கடைகளை பற்றி கடையில் இடக்குறைவாக இருக்குது, இல்லை பொருட்கள் சரியாக தரமாட்டுக்காங்க அப்படின்னு நீங்கள் புகார் பண்ணாலும் நீங்கள் இருந்த இடத்துலேருந்தே உங்கள் மொபைல் மூலமாக நீங்கள் புகார் பண்ணிக்கலாம். அதுதான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா கூகுள் ப்ளே ஸ்டோரில் TNEPDS அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்குது. அந்த ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணுங்கள். டவுன்லோட் பண்ணால் தான் நம்ம இந்த செயல்பாடுகளை பூராமே நம்ம மொபைல் மூலமாக செயல்படுத்த முடியும். அதனால் நீங்கள் அந்த ஆப்பை நீங்கள் ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணுங்கள். நீங்கள் கூகுள் ப்ளே ஸ்டோரில் போய் TNPDS ஆப் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணி நீங்கள் சர்ச் பண்ணால் போதும், அந்த TNPDSோட ஆப் இருக்கும். அந்த ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கிடுங்க. நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டு அந்த ஆப்பை ஓப்பன் பண்ணிங்கன்னா அதோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு உங்களோட மொபைல் நம்பரை கொடுத்துருப்பாங்க. அதாவது ரேஷன் கடையில் நீங்கள் எந்த மொபைல் நம்பரை பதிவு பண்ணியிருக்கீங்களோ அந்த மொபைல் நம்பரை கொடுக்க வேண்டியிருக்கும். நீங்கள் மொபைல் நம்பர் பதிவு பண்ணல, அப்படி இல்லைன்னா உங்களுக்கு மொபைல் நம்பர் தெரியல அப்படின்னா நீங்கள் அந்த ஆப்பை பயன்படுத்த முடியாது. நீங்கள் அந்த உங்களோட மொபைல் நம்பரை என்டர் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு கேப்சா கோடு இருக்கும். அந்த கேப்சா கோடை நீங்கள் அதை என்டர் பண்ணணும். என்டர் பண்ணிவிட்டு பதிவு செய் அப்படிங்கிற அந்த டேப்பை நீங்கள் செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ண பார்த்தீங்கன்னா அடுத்த பேஜ் போகும். அதில் ஹோம் பேஜ் வரும். அந்த ஹோம் பேஜ் பார்த்தீங்கன்னா உங்களோட நேம் போட்டு வணக்கம் அப்படின்னு சொல்லி உங்களோட நேம் காமிச்சிருப்பாங்க. மேலே இங்கிலீஷ் ஆர் தமிழ் இருக்கும். உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் அதை செலக்ட் பண்ணிக்கலாம். அதில் பார்த்தீங்கன்னா சில டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க வரிசையாக. அதாவது அந்த பரிவர்த்தனைகள் செயல்பாடுகளோட அந்த குறிப்புகள் ஃபஸ்ட்டு கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அந்த குறிப்புகளை ஒவ்வொன்றா நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ நாம் அந்த குறிப்புகளை ஒவ்வொன்றா நாம் அதை எப்படி ஆக்டிவேஷன் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நாம் பார்த்துக்கலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா குடும்ப அட்டை செயல்படுத்தல் அப்படின்னு சொல்லி ஒரு டேப் இருக்கும். அந்த டேப்பை நம்ம இப்போ செலக்ட் பண்ணலாம். டேப் நம்ம செலக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா அடுத்த பேஜ் போகும். இப்போ பார்த்தீங்கன்னா குடும்ப அட்டை செயல்படுத்தப்பட்ட செயலில் உள்ளது அப்படின்றது. ஏற்கனவே என்னோட குடும்ப அட்டை செயலில் உள்ளது அப்படிங்கிறனால இப்படி காமிச்சிருக்கு. சப்போஸ் உங்கள் குடும்ப அட்டை செயலில் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அதை செயல்படுத்துறதுக்கான வழிமுறைகளை அது மூலமாக நீங்கள் செயல்படுத்தி கொள்ளலாம். அடுத்தது ரெண்டாவது ஆப்ஷனாக பார்த்தீங்கன்னா புகார் பதிவுகள் அப்படின்னு சொல்லி ஒரு டேப் இருக்கும். அந்த டேப் நம்ம செலக்ட் பண்ணலாம். செலக்ட் பண்ணால் பார்த்தீங்கன்னா நாம் இதுவரைக்கும் எந்த விதமான புகார்களும் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அந்த புகார் பதிவுகளோட அந்த விவரங்கள் எல்லாமே ஷோ ஆகும். அப்படி இல்லாத நம்ம புதுசாக புகார் பதிவு பண்ண வேண்டியிருந்தாலும் நம்ம அது மூலமாக புகார் பதிவு பண்ணிக்கலாம். அந்த இதை ஓப்பன் பண்ணணும். பார்த்தீங்கன்னா அந்த புகார் பதிவுகள் ஓப்பன் பண்ணோம்னா நம்ம எந்த வகையான புகார் அப்படிங்கிறத நம்ம செலக்ட் பண்ணணும். அதை பார்த்தீங்கன்னா கடை சரியான நேரத்துக்கு திறக்க மாட்டேங்காங்க அப்படின்னா முழுமையான அளவு பொருட்கள் கிடைக்கல, வேலை நேரம் எனக்கு சரியாக தெரியல அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் சொல்லுவாங்க. உங்களுக்கு எந்த டீட்டெயில்ஸ் அதில் வேணுமோ நீங்கள் அது சம்மந்தமாக அந்த ஹெட்டிங்கை தேர்ந்தெடுத்துட்டு அது மூலமாக நீங்கள் உங்கள் மொபைல் மூலமாகவே நீங்கள் இந்த ஆப் மூலமாக நீங்கள் புகார் பண்ணிக்கலாம். அடுத்த டைப் பார்த்தீங்கன்னா பரிவர்த்தனைகள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இது என்ன கேட்டிங்கன்னா நாம் என்னென்ன பொருட்கள்லாம் இந்த ரேஷன் கடையில் அதாவது ஒவ்வொரு மாதமும் வாங்கியிருக்கோமோ அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே அதில் சோவாகும். மூலமாக நாம் ஒவ்வொரு மாதமும் என்னென்ன பொருட்கள் வாங்கியிருக்கோம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம அதை பார்த்துக்கலாம். அடுத்த கட்டிங் பார்த்தீங்கன்னா உரிமம் அப்படின்னு சொல்லி ஒரு டேப் இருக்கும். அந்த டேப் நம்ம செலக்ட் பண்ணலாம். செலக்ட் பண்ண பார்த்தீங்கன்னா அதாவது நமக்கு குடும்ப அட்டையில் உள்ள உறுப்பினர்கள் அடிப்படையில் எவ்வளோ பொருட்கள் நமக்கு ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே அதில் சோவாகும். அதாவது சர்க்கரையாக இருக்கட்டும், சீனியாக இருக்கட்டும், மணனையாக இருக்கட்டும், கோதுமையாக இருக்கட்டும், எல்லா வகையான பொருட்களும் அது நம்ம குடும்பத்துக்கு எவ்வளோ ஒதுக்கீடு பண்ணப்பட்டிருக்கு அப்படிங்கிற அந்த டீட்டெயில்ஸ் அதில் சோவாகும். நீங்கள் அது மூலமாக நம்மளுக்கு அதாவது உரிமம் அப்படிங்கிறது மூலமாக இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம மொபைல் வழியாகவே இந்த ஆப்லேருந்து பார்த்துக்கலாம். அடுத்தால பார்த்தீங்கன்னா என் விபர குறிப்பு அப்படின்னு சொல்லி ஒரு டேப் இருக்கும். அந்த டேப் நம்ம செலக்ட் பண்ணோம்னா நம்ம குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்களோட டீட்டெயில்ஸ், அதாவது குடும்பத் தலைவர் மற்றும் அந்த குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே அதில் சோவாகும். அதாவது பெரியவர் எத்தனை பேர், சிறியவர் எத்தனை பேர், சமையல் எரிவாயு கேஸ், இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் அதில் சோவாகும். அது மட்டும் இல்லாமல் குடும்ப அட்டை உறுப்பினரோட ஆதார் கார்டு லிங்க் ஆகிருக்கா லிங்க் ஆகலையா அப்படிங்கிற டீட்டெயில்ஸும் அதில் சோவாகும். சப்போஸ் உங்களோட ஆதார் கார்டு அதில் லிங்க் ஆகலை அப்படின்னா நீங்கள் இது மூலமாக உங்களோட ஆதார் கார்டை இந்த குடும்ப அட்டையில் இணைச்சிக்கலாம். அது இந்த ஆப் வழியாக நம்ம இதை செயல்படுத்திக்கலாம். அடுத்த டேப் பார்த்தீங்கன்னா கடை வேலை நேரம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம செலக்ட் பண்ணோம்னா அந்த கடை எப்போ திறக்கிறாங்க, எந்த வாரம், அதாவது வார விடுமுறை எப்போ,
கடை க்ளோஸ் பண்ணுறது, அதாவது கடை மூடக்கூட நேரம் வைப்போம் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே ஷோ ஆகும். அது மட்டும் இல்லாமல் வந்து பகுதி நேர கடையாக இருந்துச்சுன்னா என்னைக்கெல்லாம் அந்த கடை வந்து திறக்கப்படுகிறது அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் அதில் ஷோ ஆகும். இது மூலமாக நம்ம கடை திறந்திருக்கா திறக்கலையா அப்படிங்கிற டீட்டெயில்ஸாக இது மூலமாக பார்த்துட்டு நம்ம ரேஷன் கடைக்கு நேரடியாக போய் அடையிறத விட இந்த வேலை நமக்கு ரொம்ப மிச்சமாக இருக்கும். அடுத்த டேப் பார்த்தீங்கன்னா கடை சரக்கு எரிப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேப் இருக்கும். அந்த டேப்பை நம்ம செலக்ட் பண்ணோம்னா அந்த கடைகளுக்கு வந்து இந்த மாதம் எவ்வளோ பொருட்கள் வந்து ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்காங்க, அந்த பொருட்கள் வந்து எவ்வளோ வந்து அந்த கடை மூலமாக மக்களுக்கு வந்து விநியோகம் செய்யப்பட்டிருக்கிறது குடும்ப அட்டை மூலமாக அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் அந்த பொருட்கள் இப்போ அதாவது 4வது தேதி நம்ம என்னைக்கு டேட்டில் செலக்ட் பண்ணி பார்க்குறோமோ அந்த தேதி வரைக்கும் இருப்பு எவ்வளோ இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே ஆகும். இது மூலமாக பார்த்தீங்கன்னா நம்ம கடையில் வந்து வாங்கக்கூடிய பொருட்கள் வந்து இருப்பு இருக்கா இல்லையா அப்படின்னு பார்த்துக்கலாம். இருப்பு இல்லாத பட்சத்தில் நம்ம கடைகளுக்காக சென்று வீணாக நேரத்தை வந்து செலவழிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம இது மூலமாக பார்த்துக்கிட்டே நம்ம பொருட்கள் இருப்பு இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் போய் நாம் அந்த கடையில் போய் அதை நம்ம குடும்ப அட்டைக்கான பொருட்களை வந்து வாங்கிக் கொள்ள முடியும். அடுத்த பார்த்தீங்கன்னா கருத்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்கும். இந்த கருத்துக்கள் எதுக்குன்னு கேட்டால் நீங்கள் கடை சம்மந்தப்பட்ட விவரங்கள், அதாவது இந்த செயல்பாடுகளை பற்றி உங்களோட கருத்துக்களை வந்து இந்த ஆப் மூலமாக நீங்கள் தெரிவிச்சுக்கலாம். அடுத்த பார்த்தீங்கன்னா பொருட்கள் விவரம் அப்படின்னு சொல்லி இருக்கும், அதாவது பொருட்கள் விருப்பம் அப்படின்னு சொல்லி இருக்கும். இந்த டேப்பை நம்ம செலக்ட் பண்ணோம்னா அதாவது அதில் பொருட்கள் எல்லாமே சுவாகும். இதில் நமக்கு என்னென்ன பொருட்கள்லாம் வேணும் அப்படிங்கிற மாதிரி அதை செலக்ட் பண்ணலாம். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா அரிசி அட்டை, சீனி அட்டை, அடையாள அட்டை அப்படிங்கிற மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்லுவோம். அதாவது பொருட்கள் எதுவும் தேவையில்லை அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்லுவோம். இது மூலமாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அரிசி காடாக மாற்றணுமா இல்லை சீனி காடாக மாற்றணுமா இல்லை வந்து எந்த வித பொருட்களும் வேண்டாம் அப்படிங்கிற காடாக மாற்றணுமா அப்படிங்கிறத நம்ம இது மூலமாகவே செயல்படுத்திக்கலாம். இந்த ஆப்பை வந்து உங்கள் மொபைலில் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தேவையான சமயத்தில் வந்து இந்த ஆப் ரொம்ப உதவிகரமாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தீங்க, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.